ஓம் நமோ நாராயணாய். ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ஹ பரபிரமணே நமக. மீனராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். மீனராசி கோணராசின்னு சொல்லுவோம். ஏன்னா மீனராசிங்கிறது கற்பனை வளம் ஜாஸ்தி உடையவா நிறைய பேர் இருப்பாள். மீனராசியில் தான் ஒரு சில பேர் நல்லா கைதேர்ந்த டாக்டராக இருப்பாள். வெளிநாட்டிலலாம் போய் படிச்சுட்டு வருவாள். அந்த மாதிரி மீனராசியில் ரொம்ப விசேஷமான ஒரு கால சூழ்நிலைகள். இந்த 2015 வருஷம் வியாழக்கிழமை அந்த பகவான் இந்த வருஷத்தை துவக்கியிருக்கார். ரொம்ப நல்ல வருஷம்னு சொல்லலாம். அது காரணம் அஷ்டமச்சனி விலகிடுது இல்லையா, நவசனின்னு பேர். அதாவது நவசனி 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான். ரொம்ப விசேஷமான காலங்கள்னு சொல்லலாம். காரணம் ராசிநாதன் குரு. எப்போவுமே மீனராசிக்கு ராசிநாதன் குரு. மீனராசியில் பார்த்தா அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவா ஒரு சில கலக்கம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அவளுக்கு. அதனால் வேறு ஒன்றும் அதிகமான பாதிப்பு ஒன்றும் இல்லை இந்த 2015 வருஷம். காரணம் 85% நன்மையே நடக்கக்கூடிய வருஷம் இது. சரி, ஜனவரி மாதத்தில் என்ன நடக்க போகிறது? 11-12 கூடையவன் இல்லையா சனி. அதாவது விரயத்துக்கு அவன்தான் அதிபதி, லாபத்துக்கு அவன்தான் அதிபதி. அப்போ அவன் பாக்கியத்தில் இருக்கான் இல்லையா, 9ல் இருக்கிறச்ச நல்ல காரியம் நடந்தாகணுமே. அப்போ ஜனவரி மாதம் புதிய தொழில் தொடங்கலாம். ரொம்ப நாளாக கற்பனையாக இருக்கும், ஏதாவது செய்யணுமேனு யோசிச்சுட்டே இருப்பான். ஆனால் ஜனவரி மாதம் துவங்கிடலாம், எந்த தங்கு தடையும் இல்லை. காரணம் சனி பலம், சூரியனுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, ராவுடைய ஆதிக்க பலம். அதாவது 3 கிரகங்களும் ஒன்று கூடி நமக்கு விசேஷமான ஒரு பலனை கொடுக்கும் பொழுது அதுக்கு விகாரினா பலம்னு வேறு. அந்த பலம் நமக்கு கொடுத்தோன்னா எதிர்பாராத நன்மைகளே கிடைக்கும். ஜனவரி மாதம் கவலைப்பட வேண்டாம். பிப்ரவரி மாதம் எதுலேயுமே கொஞ்சம் தங்கு தடைகள் இருக்கத்தான் செய்யும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து நாம் செயல்படுறது நல்லது. பிப்ரவரி மாதம் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறதுக்கு இல்லை. காரணம் 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. பாக்கி கிரகங்கள்லாம் ஏனோ தானோன்னு இருக்கிறதுனால காரியங்களும் கொஞ்சம் ஏனோ தானோன்னு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த நேரத்தில் தான் நாம் தைரியமாக இருக்கணும். தைரிய ஸ்தானத்தை வரவழைச்சுட்டு பக்தி பிரார்த்தனையில் இருக்கணும். ஓரளவுக்கு வெளியூர்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிதுன்னா புண்ணிய நதியில் போய் தீர்த்தம் ஆடிட்டு வாங்க. கங்கா, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, துங்கபத்ரா, பிரம்மபுத்திரா இந்த மாதிரி நேரங்களில் வெளிநாடு போகிறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் தானம் நிறைய பண்ணுங்க. பிப்ரவரி மாதத்தில் தானம் பண்ணும் பொழுது நமக்கு எல்லாமே திருப்பி இறைவன் தருவார். கோதானம் பண்ணுங்க, பசு தானம் பண்ணுங்க, அவசியம் பண்ணுங்க. எங்கெல்லாம் கோஷாலை இருக்கோ அங்கெல்லாம் போய் பசு சாப்பிட்றதுக்கு தானியங்களை வாங்கித்தாங்கோ. வைக்கோல் புல்கட்டு வாங்கித்தாங்கோ, அதுக்கு புண்ணாக்கு வாங்கித்தாங்கோ, பருத்தி கொட்டை வாங்கித்தாங்கோ, தவிடு வாங்கித்தாங்கோ. அதாவது பசு என்ன சாப்பிடுதோ அதை கேட்டு அதில் உங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி 1 கிலோ வாங்கி கொடுத்தாலும் சம்மதம்தான், 100 மூட்டை வாங்கி கொடுத்தாலும் சம்மதம்தான். இறைவன் ஏற்றுப்பார். அதனால் பிப்ரவரி மாதம் பக்தி பிரார்த்தனைகளை நாம் கொண்டு போகணும். மார்ச் மாதம் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் மார்ச் மாதத்தை. காரணம் எதிர்பாராத நன்மை. பொண்ணு ஆற்றுக்கும் பிள்ளை ஆற்றுக்கும் அவசியம் நடந்துகிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. சட்டுப்புட்டுன்னு காரியம் ஆகிடும். கோயிலில் பார்த்துப்பா, குளத்தில் பார்த்துப்பா, அதே நேரத்தில் பார்த்தா ஆற்றுக்கு வருவா, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு வரன் வரதும்பா, சட்டுப்புட்டுன்னு பார்ப்பா. சரி, இவாளுக்கும் சம்மதம் அவளுக்கும் சம்மதம், காரியம் முடிஞ்சு போயிடும். சட்டுப்புட்டுன்னு ஒரு சன்னதியில் வச்சு கல்யாணத்தை முடித்து கொண்டு வந்துடுவா. இப்படிலாம் அதை வசதிக்கு ஏற்ப எல்லாம் நடக்கும். மார்ச் மாதம் சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். ஏப்ரல் மாதம் மகப்பேறு காலம். அதாவது எல்லா குழந்தைகள்லாம் சுகப்பிரசவமாகும், கவலைப்பட வேண்டாம். சில பேருக்கு அவளுடைய கர்மாவுக்கு ஏற்றபடி பிரசவிக்கலாம். அதே நேரத்தில் அதாவது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ஒரு உரிய மாதம்னு சொல்லலாம் ஏப்ரல் மாதத்தில். காரணம் சுக்கிரனுடைய அதீதி யோகம் ரொம்ப நல்லா இருக்குது. சூரியன் கொஞ்சம் விலகி நிற்கிறா. எப்போவுமே சூரியன் சுக்கிரன் ஒன்று கூடக்கூடாது, சூரியனும் சுக்கிரனும் பார்வை கூடாதுன்னு சொல்லுவாள். அப்போ நமக்கு எல்லாமே அபத்தமாக இருக்கும். அதனால் இந்த நிலைகளில் பார்க்குறச்ச சுக்கிரனுடைய பலம், சனியுடைய பலம், குருவுடைய பலம், செவ்வாயுடைய பலம் இதெல்லாம் நமக்கு நல்லா ஒன்று சேர்ந்து 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சாதகமாக, அதிமுக்கியமான கேந்திர கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு உகந்த மாதம்னு சொல்லலாம். மே மாதம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் விசேஷமாக இருக்கும். வெளிநாடு போகலாம். பாக்கியஸ்தானம், அதாவது பாக்கியத்தில் சனி இருக்குது, அது ஒரு புறம். அதே நேரத்தில் நமக்கு எதிர்பாராத நன்மைகள், கிரகங்கள்லாம் நமக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறதுனால யார் மூலமாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாளாக விசாவுக்கு போராடின்னு இருப்பா. பிள்ளையாண்ட அமெரிக்காவில் இருப்பா, பொண்ணு அமெரிக்காவில் இருப்பா, மாட்டு பொண்ணு அமெரிக்காவில் இருப்பா, பேர குழந்தை அமெரிக்காவில் இருப்பா. இப்படி வெளிநாடெல்லாம் போகணுமே, எப்படி போகிறது? நாம் லண்டனில் இருப்பா, இப்படி யூரோப் கண்ட்ரியில் இருப்பா. நம்ம போகணுமேனா பெத்தவா தவிச்சுன்னு இருப்பா, பெற்றோர்கள் அம்மா அப்பா தவிச்சுன்னு இருப்பா. சட்டுப்புட்டுன்னு விசா கிடச்சி ஓஹோன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் மே மாதம் வந்துவிடும். கவலைப்பட வேண்டாம். ஜூன் மாதம்
அதான் ஜூன் மாதங்கிறது ரொம்ப விசேஷம். அது காரணம் என்னென்னா, இந்த குருவுடைய சுழற்சி நமக்கு 5லேருந்து பஞ்சமத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு இப்படிலாம் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு பெரிய பாதகம் இல்லை. எப்போவுமே அதாவது வந்து சுய சேத்திராதிபதி மறையலாம். அப்போ ராசிநாதன் தானே, மறையிட்டுமே ஒன்றும் தப்பு இல்லையே. மறைந்த குரு நிறைந்த பலனை தருவான், மறைந்த குரு நிறைந்த பலனை தருவான். அப்போ மே மாதம் எல்லாமே ஒரு சில போராட்டங்கள் இருந்தாலும் கூட விதியை நாம் ஜெயிக்கலாம், கவலைப்பட வேண்டாம். ஜூன் மாதமும் ரொம்ப ஒரு சுபிட்சமாக நமக்கு அப்படியே போயிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஜூலை மாதம் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் கூட அந்த இடையூறுகள் நமக்கு அனுபவமாக போயிடும். ஒருத்தர் நமக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி நல்லது பண்ணிட்டு போயிடுவா. அந்த மாதிரி மாதம் இந்த ஜூலை மாதம். ஜூலை மாதத்தில் 5 கிரகங்கள் நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆகஸ்ட் மாதம் எதிர்பாராத நன்மை நடக்கக்கூடிய மாதம். மகான்களுடைய தரிசனம், சாதுக்களுடைய தரிசனம், பெரியவாளுடைய ஆசீர்வாதம், அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிடச்சிரும். அம்மா அப்பாவுக்கெல்லாம் வைத்திய செலவுகள்லாம் குறைஞ்சி போயிடும். காரணம் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் அது ஔஷதம் வந்து நமக்கு அவசியமே இல்லாத ஒன்றா போயிடும். அதனால் பெரியவாள்லாம் ரொம்ப விசேஷமாக இருப்பாள். அதான் பிள்ளையாண்டாலாம் நல்லா அரவணைச்சிருப்பா. ஆகஸ்ட் மாதத்தில் எல்லா ஒரு காரியமும் எந்த ஒரு காரியமும் தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம். அதே நேரம் செப்டம்பர் மாதம் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை பகவான் கொடுக்குறா. அதே நேரத்தில் கலைத்துறை சம்மந்தப்பட்ட வாழ்க்கெல்லாம் ரொம்ப விசேஷமான மாதம். அதாவது துணி சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள், மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு தீர்க்கமான மாதம். அக்டோபர் வரையிலும் நாம் சொல்லலாம். அக்டோபர் 27ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு செப்டம்பர்லேருந்து வியாபார நிமித்தங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன கடை வச்சுருக்கிறவா கூட ஒரு பெரிய ஸ்டோராக வச்சு பெரிய லெவலில் வந்துடுவா. அங்கே வாங்கி இங்கே வாங்கி போட்டு. காரணம் வந்து சனி பாக்கியத்தில் நிற்கிறாளே, பயமே தேவையில்லையே. மனசில் இருக்கக்கூடிய பயம் போயிட்டாலே போயிடும். வியாபாரத்தில் மூலதனம் என்ன? புன்னகையும் மனோதைரியமும் தான். பணம் செகண்டரி. அதனால் அந்த மனோதைரியம் வந்துவிட்டாலே காரிய சித்தி ஆகிடும். நவம்பர் மாதம் நமக்கு கொஞ்சம் இழுபறி, கொஞ்சம் தடுமாற்றங்கள், மனக்லேசங்கள், சரீர உபாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். மீனராசியில் பார்த்தாக்கா வயிறு உபாதைகள் கொஞ்சம் சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். கழுத்தெல்லாம் சில பேர் அப்படியே திருப்ப முடியாமல் திருப்பின்னு இருப்பா பொம்நாட்டிகள். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? கார்த்தால வேளையில் சட்டுன்னு எழணும். எழுந்து பகவானை வந்து தியானிக்கணும். எப்போதுமே கார்த்தால கோவிந்த நாமத்தை பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை 24 நிமிஷம் சொல்லுங்க. நல்ல நைட்டு விளக்கு ஏற்றி நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. அப்போ தான் 7 சக்கராசம் நமக்கு ஆக்சிஜனை கொண்டு வந்து நம்ம சரீரத்துக்கு ஒளியை கொடுக்கும். 7 சக்கரம் அடியன் அடிக்கடி சாதிக்கிறது தான். 7 சக்கரத்தை நீங்கள் நினைவில் வச்சுங்கோ. நம்மளுக்கு மூலாதாரத்திலேருந்து எடுத்துட்டால் சகசிராரம் வரலும் 7 சக்கரம் இருக்கிறது. மூலாதாரம் நமக்கு சுவாதிஸ்தானம் இப்படி 2ஆம் நிலை கொடுக்கறது. 3ஆம் நிலை மணிப்பூரகம், 4ஆம் நிலை அநாதகம், 5ஆம் நிலை விசிக்தி, 6ஆம் நிலை அங்கேயம், 7ஆம் நிலை பத்மம், சகஸ்ரம். இந்த 7 சக்கரத்தையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். எப்படி நம்ம வந்து 9 நவகிரகத்தை நினைவில் வச்சுக்கிறோம், 12 ராசியை நினைப்பு வச்சுக்கிறோம், பகவானுடைய அவதாரத்தை நினைப்பு வச்சுக்கிறோம், அதுபோல் இந்த 7 சக்கரத்தையும் நம்ம நினைவில் வச்சுண்டு அதை அப்படியே பகவான்கிட்ட உட்காந்து பிரார்த்திக்கிறச்ச 7 சக்கரத்தையும் அதுலேருந்து ஒளி நம்மளுடைய மனசில் நம்மளுடைய எண்ணங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கிறது, நம்ம சரீரத்துக்கு உறுதுணையாக இருக்கிறது நினச்சாலே வியாதி தள்ள விட்டு போயிடும். அதனால் அருகாமையில் இருக்கக்கூடிய யோகா மையத்துக்கு போங்கோ. யோகா நல்லா குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லித்தாங்கோ. யோகா சொல்லி கொடுக்க சரீரம் நம்ம சொல்லுக்கு கட்டுப்படும். சரீரம் போகிற போக்கில் நம்ம மனசு போகக்கூடாது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்மளுடைய சரீரம் கேட்கணுமே தவிர சரீரத்துக்கு நம்ம வசப்படக்கூடாது. நமக்குத்தான் சரீரம் வசப்படணும். தியானத்துக்கு மனசு வசப்படும், பகவான் வசப்படுவார். அதனால் தியானம் பண்ணுங்கோ. நல்லா உட்காந்து தியானம் 16 நிமிஷம் கண்ணை மூடிண்டு நல்லா பிரணவத்தை செய்யுங்கோ. ஒரு மூக்கில் இழுத்து அதே மூக்கில் இழுத்து மூச்சை விடுங்கோ. அப்படி இழுத்து விடுறச்சா எங்கே இந்த மூக்கு அடப்புலாம் இருக்கும், ஹிருதய ப்ராப்ளம்லாம் வராத, ஆயுஷ்யம் நல்லா பூரணமாக சரீரத்துக்கு இருக்கும். நமக்கு எப்போவுமே ஒரு திடமான நம்பிக்கை நமக்குள்ளே அப்படியே ஊடுருவி வந்துட்டே இருக்கும். தைரியம் வந்துவிடுமே. தைரியஸ்தானம் முக்கியமானது இல்லையா? அதனால் அந்த நவம்பர் மாதம் எல்லாமே ஒரு சுபிட்சமாக நடக்கக்கூடிய மாதம் இது. அதனால் எல்லா நல்ல காரியங்கள் நிகழ்வுகள்லாம் நடக்கும். டிசம்பர் மாதம் எதிர்பாராத நன்மைகள், எல்லாரும் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிறவெல்லாம் சேரக்கூடிய ஒரு மாதம் இது டிசம்பர் மாதம். அதே நேரத்தில் வழக்கு பிரச்சனைகள்லாம் சமாதானமாக போயிடுவா. எப்போவுமே நம்ம சண்டை சச்சரவுகள் இருக்கிறத விட நிதானத்தை விட சிறந்தது சமாதானம். நாம் சமாதானமாக இருந்தால் 1000 கோடி செல்வத்தை நாம்
நம்ம வந்து ஆளலாம். இறைவன் நமக்கு அள்ளி கொடுத்துட்டே இருப்பான். சண்டை சச்சரவே மனசில் இருக்கக்கூடாது, கல்மிஷம் இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். இன்றைக்கி நாம் 1 கோடி இழந்தோம்னா இறைவன் 100 கோடியை கொடுக்க காத்துன்னு இருக்கார். சுப செலவு ஏராளமாக பண்ணுங்கோ. யாராவது சன்னதிக்கு கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் தாங்கோ, அன்னதானத்துக்கு கேட்டால் தாங்கோ, இல்லாமல் உங்கள்கிட்ட இருந்தால் தாங்கோ, இல்லைன்னா கிடைக்கணுமேனு பிரார்த்தனை பண்ணுங்கோ. அவசியம் குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக வேண்டி கோதானம் பசுதானம் பண்ணுங்கோ. இந்த உலகத்தில் பசு குலம் தலைக்கணும். பசு குலம் தலைச்சால் நம்மளுடைய குலம் எப்போவுமே அரசு போல், ஆழம் போல், வேம்பு போல் தலைச்சி நிற்கும். அதனால் அந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு கவலையே பட வேண்டாம். 85% இந்த நல்லதே நடந்துட்டு போகும். எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத பிராப்தம் எல்லாமே இந்த மீனராசியில் கிடைச்சிரும். கவலைப்படாதீங்க. மீனராசியில் இன்னொரு பெரிய சமாச்சாரம் என்னென்னா, சில ஆண்களுக்கு வந்து மனமாகாமல் இருப்பா. அவெல்லாம் கவலையே பட வேண்டாம். இது இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய குரு விவாகத்தை பண்ணி வச்சிருவா. தைரியமாக செயல்படுங்கோ, பிரார்த்தனை பண்ணுங்கோ. தகாத காரியங்களில் ஈடுபடாதீங்கோ. தகாத நிலை வேண்டாம். ஒரு நேரம் சாப்பிட்டாலும் உண்மையாக உழைச்சி சாப்பிடணும். அந்த உழைச்சி சாப்பிட்றச்சா தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும், மனசில் அமைதி கிடைக்கும். அதனால் இந்த 2015 வருஷம் உங்களுக்கு சுபிட்சமே நடக்கும். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் உங்களுக்கு நன்மையே செய்வார். ஓம் நமோ நாராயணாய். சுவாமிஜி, மீனராசியில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறியாக இருப்பது ஏன்? ஒரு சிலருக்கு காது கேட்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மீனராசியில் பொறுத்தளவுக்கு எப்போவுமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஒரு சொல்ல வந்து ஒரு சிலர் என்னென்னா 4 தடவை காதில் வாங்குவோம். அப்போ நம்ம அவளுக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறதா, என்ன பண்ணுறது? அது மாதிரி ஒரு சுபாவமாக ஒரு சிலருக்கு அமைஞ்சு போகிறது உண்மைதான். அதுக்கு காரணம் இந்த திருதிய ஸ்தானம் நல்லா இருக்கணும். 3ஆம் இடம் சகோதர தத்துவத்து ஸ்தானத்துக்கு திருதிய ஸ்தானத்தை சொன்னாலும் கூட அது ஆரோக்கியத்துக்கும் எடுத்துக்கலாம். சுகமும் நல்லா இருக்கணும், 4ஆம் இடமும் திருத்தியமும் நல்லா இருக்கணும், பஞ்சமஸ்தானமும் நல்லா இருக்கணும், சத்துர் ரோகஸ்தானம் 6ஆம் இடமும் நல்லா இருக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தா தன்னுடைய சரீரமே எதிரியாக இருக்கும். அப்போ சுறுசுறுப்பு இல்லாமல் போயிடுவான். ஏனோ தானோன்னு இருந்துகிட்டே இருப்பான். ஒரு தெளிவற்ற நிலைகள், தெளிவில்லாத சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்கும். மனசில் அமைதி, தெளிவு, நிம்மதி இருக்காது ஒரு சிலருக்கு தான். அது இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தா பாக்கியத்தில் சனி பகவான் வந்திருக்கா, ரொம்ப விசேஷமாச்சே. பஞ்சமத்தில் குரு பகவான் இருக்கா. இந்த காலகட்டங்களில் நமக்கு ஔஷத யோகத்தை எடுத்துக்கலாம். மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு நம்ம நல்ல சௌக்கியத்தை உண்டு பண்ணிக்கலாம். வைத்தியத்தில் வந்து 3 வைத்தியம் இருக்கிறது. சாத்விக வைத்தியம், தாமச வைத்தியம், ராட்சச வைத்தியம்னு 3 வைத்தியம் இருக்கிறது. சாத்விக வைத்தியம்ங்கிற பொருள் பகவானுடைய திருவடியை பிடிச்சிக்கிறது. பகவானுடைய திருவடியை நம்ம பிடிச்சுட்டோம்னாலே பகவானே குணப்படுத்திடுவார். தன்வந்திரி யோகம் நமக்கு கிடைச்சிரும். நம்மளுடைய மனசுக்கே நமக்கு தெரியும் நம்ம என்ன செய்கிறது அப்படின்ட்டு. அதனால் யோகக்கலை 1008. யோகக்கலை சரீரத்துக்கோட சம்மந்தப்பட்டது. அதே நேரத்தில் தியானங்கிறது மனசுக்கு சம்மந்தப்பட்டது. அருகாமையில் இருக்கக்கூடிய யோகா சென்டர் போயிட்டு சக்கராசனம் கற்றுக்கணும். சக்கராசனம் ஒரு மனுஷால் செய்ய ஆரம்பிச்சுட்டா 7 சக்கரங்களும் நமக்கு சரீரத்துக்கு நல்ல ஒரு சுத்தமான ஆக்சிஜனை கொண்டு வந்து கொடுத்துடும். 7 சக்கரத்தின் வாயிலாக சரீரம் பூராவுமே ஒளி ஊடுருவி பாஞ்சி உங்களோட சரீரமே நமக்கு எப்போவுமே பவித்திரமாக ஆகிடும். நமக்கு என்ன தவறுகள் சரீரத்தில் இருந்தாலும், என்ன உபாதைகள் சரீரத்தில் இருந்தாலும் அத்தனையும் மாறி போயிடும். நம்மளுடைய சரீரத்தில் 7 சக்கராஸ் இருக்குது. மூலாதாரம் இருக்கிறது 1வது சக்கரம். மூலாதாரத்துலேருந்து சிகப்பு நிறம் நம்ம சரீரத்தில் ஒவ்வொரு நிலைகள்லையும் ஊடுருவி பாய்கிறது. 2வது சுவாதிஸ்தானத்திலேருந்து பழுப்பு நிறம் நம்மளுடைய சரீரத்தில் ஊடுருவி பாயிறது. 3வது மணிப்பூரக ஸ்தானத்திலேருந்து மஞ்சள் நிறம் நம்மளுடைய சரீரத்தில் ஊடுருவி பாயிறது. 4வது அநாதக ஸ்தானத்திலேருந்து பச்சை நிறம் நம்மளுடைய சரீரத்தில் ஊடுருவி பாயிறது. 5வதா விசிக்தி ஸ்தானத்திலேருந்து இளநீளம் நம்மளுடைய சரீரத்தில் ஊடுருவி பாயிறது. 6வதா ஆங்கேய ஸ்தானத்திலேருந்து கருநீளம் நம்மளுடைய சரீரத்தில் ஊடுருவி பாயிறது. 7வதா பத்மம் சகஸ்ரம் ஊதா நிறம் நமக்கு சிரசு 1000 இதழ் தாமரை நம்மளுடைய சிரஸில் இருக்கிறது. அங்கேருந்து நம்ம சரீரத்தில் பகவானுடைய நீலமேக சியாமனுடைய நிறம் நம்மளுடைய சரீரத்தில் ஊடுருவி பாயிருது. இதை விட வேறு என்ன வேணும்? 1000 கோடி செல்வம் கிடைச்சாலும் ஆரோக்கியமான சரீரம் கிடைக்காது இல்லையா? அந்த சரீரம் சுத்தமாக இருந்தால் பஞ்ச இந்திரியங்களும் நன்னா வேலை செய்யும். காது நன்னா கேட்கும், மூக்கு நன்னா நுகரும், வாய் நன்னா பேசும், கண்கள் நன்னா பார்க்கும், பஞ்ச இந்திரியங்கள் நன்னா இருக்கும். கர்ம இந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். கர்ம இந்திரியங்கள் எப்போவுமே கட்டுப்பாட்டில் இருக்கணும். கர்ம இந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு நமக்கு பிரதர்ஷனம் பண்ணணும். அப்போ அதை தான் அங்க பிரதர்ஷனம்னு சொல்கிறா. மலையப்ப சுவாமி கோயிலில் திருப்பதியில் விடிய காலத்தால் அங்க பிரதர்ஷனம் பண்ணுவா. அதனால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லைனாலும் எம்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கோ. ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சுவாமி சன்னதிக்கு வாங்கோ. 108 தடவை துளசி பிருந்தாவனத்தை பிரதர்ஷனம் பண்ணுங்கோ. 25,000-27,000
துளசி செடிகள் இருக்குது, 12 மகா குண்டம் இருக்கிறது, 27,000 துளசி செடிகளும் சன்னதியில் இருக்கிறது. நீங்கள் அவசியம் சன்னதிக்கு வாங்கோ. அது மட்டுமல்லாது உங்களுக்கு அந்த பகவானுடைய அதாவது சீதா சமேத ஸ்ரீராமருடைய படம்லாம் அந்த புத்தகமாக இருக்கிறது, அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுக்குறோம். கோவிந்தநாம புத்தகத்தையும் உங்களுக்கு அனுப்பிச்சி தரோம். கோவிந்தநாமத்தை இடைவிடாமல் ஒரு நாளைக்கு 3 தடவை நல்லெண்ணெயிட்டு விளக்கேற்றி விளக்கு முன்னாடி உட்காந்து பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா நல்லா பாடுங்கோ, நன்னா பாடுங்கோ, மனசு விட்டு பாடுங்கோ. கோபம் வந்தாலும் பாடுங்கோ. பாட 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 நம்மளை துன்பமெல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும். சரீரம் நர்த்தனம் ஆட 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 கோபங்கள்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும். நல்லா பகவானுடைய பக்தி பாட்டை போட்டு ஆற்றுலேயே நல்லா ஆடி பழகுங்கோ. தனிமையில் ஆடுங்கோ, வெக்கப்படக்கூடாது. கார்த்தால எழுந்தோடனே முதல் அடியேன்னு சாதிச்சேனே, எழுந்தோடனே சிரிக்கணும், வாய் விட்டு சிரிக்கணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். வாயை கட்டினா நோயை கட்டலாம். கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடக்கூடாது. கார்த்தால எழுந்தோடனே வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. எண்ணெய் பதார்த்தங்கள் ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. பாயில் ஐட்டம் சாப்பிடணும். காலை வேளையில் இளங்குமரனை போல் உண்ண வேண்டும். கார்த்தால நல்லா வயிறு முட்டை சாப்பிட்ணுமா, நிறைய சாப்பிட்ணும் கார்த்தால. பகல் வேளையிலே பகல் பொழுதில் வயோதிகரை போல், வயோதிகர்னால் யார்? தாத்தா பாட்டி எவ்வளோ சாப்பிடுவா? 2 இட்லி 4 இட்லி, ஒரு கிளாஸ் டிகிரி காஃபி, இதைத்தான் சாப்பிடுவேன். அது மாதிரி பகல் போஜனம் ஓரளவுக்கு சாப்பிடணும். இரவிலே பச்சிலம் குழந்தை போல் உண்ண வேண்டும். குழந்தை எவ்வளோ சாப்பிட்ற போகுது? ஒரு பழம் 2 பழம் சாப்பிடும், அதே அதிகம். அதுபோல் நம்ம சாப்பிட்டு பழகணும். கார்த்தால வேளையில் நிறைய சாப்பிட்டு பழகணும். பச்சை கறிகாய்களை நிறைய சாப்பிடணும். வேக வச்ச பதார்த்தங்களை நிறைய சாப்பிடணும். வெந்த பொருள்களை நிறைய சாப்பிடணும். அது சரீரத்துக்கு கேடு வராது எப்போவுமே. அதனால் எல்லாமே நீங்கள்லாம் தெளிவாக இருக்கணும். இந்த 2015ஆவது வருஷம் உங்களுக்கெல்லாம் சுபிட்சமாக இருக்கணும். மீனராசி நல்லா அமோகமாக இருக்கணும். மற்றவர்களுக்கு உற்ற துணையாக உறுதுணையாக நீங்கள்லாம் இருக்கணும்னு அடியேன் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மரை பிரார்த்திக்கிறேன். லட்சுமி நரசிம்மர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும். அது மட்டுமல்லாது ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சன்னதியில் 108 பசுக்கள், 108 பசுக்களையும் ஒரு நேரத்தில் சேவிக்கலாம். அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு சேவிக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு கோமாதா பூஜை இருக்கிறது, அவசியம் வாங்கோ. பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் 16 அடி உயரம், ஆதார பீடத்தோடு சேர்த்து 20 அடி உயரம். அவருக்கு 1008 லிட்டர் பால் அபிஷேகம். அந்த 1008 லிட்டர் பால் அபிஷேகமும் உங்களுடைய சிரஸ்டில் சேரும். அப்போது திருமஞ்சன தீர்த்தம், அப்போது அதாவது எண்ணெய் காப்பு சாத்தி எம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாத்தி, அது மட்டுமல்லாது நிறைய இளநீரால் அபிஷேகம் பண்ணி, மஞ்சப்பொடியினால் அபிஷேகம் பண்ணி எல்லாம் திருமஞ்சனம் செய்து எல்லாருடைய சிரசிலும் புஷ்கரணியில் சேர்த்து எல்லாருக்கும் சேர்க்கலாம். அப்போது அதை சேர்க்குறச்ச தீராத வியாதியும் தீர்ந்து போயிடும். அதனால் நீங்கள் சன்னதிக்கு அவசியம் வாங்கும். சன்னதியுடைய விலாசத்தை எடுத்துங்கோ. உங்களுடைய பெயர் நட்சத்திரம் எல்லாம் எழுதி அனுப்புங்கோ. அகோபலவள்ளி தாயாரும் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மரும் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார்கள். அது மட்டுமல்லாது ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமியை நீங்கள் பார்க்கணும். ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி 12 அடி உயரம். ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் மூலவர் 16 அடி உசரம், 12 அடி உயரம். ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி, ஸ்ரீ கலியுக மங்கள பத்மாவதி தாயாரை நீங்கள் சேவிக்கணும். ஒரே இடத்துல எல்லாரையும் நீங்கள் சேவிக்கலாம். அவசியம் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சன்னதிக்கு ஒரு முறை வாங்குவோம். அந்த மண்ணை மிதித்தாலே உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் இறைவன் தந்துடுவார். எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமியை நீங்கள் ஒரு முறை சேவிக்கணும். ஒரு முறை சேவிக்கிறச்ச உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். அது மட்டுமல்லாது ஸ்ரீ கலியுக மங்கள உற்சவர் நரசிம்ம சுவாமியை சேவிங்கோ. உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் பகவான் அனுகிரகமாக தருவார். அது மட்டுமல்லாது ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீரங்க சுவாமி பத்மநாத சுவாமி, இவ்வாறு புஷ்கரணியிலேருந்து எடுத்து தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 5 குடம் வீதம் தலையில் சேர்க்குறோம். அப்போ தீராத வியாதியும் தீர்ந்து போயிடும். காரணம் திருமஞ்சன தீர்த்தத்துக்கு அப்படி ஒரு சக்தியை பகவான் தந்திருக்கா. ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி 12 அடி உயரம். ராசி எத்தனை? 12 அடி உயரம். ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமிக்கும் பத்மாவதி தாயாருக்கும் ஒரே நேரத்தில் திருமஞ்சனம் நடக்கும். நீங்கள் எல்லாம் அந்த வைபவத்தில் கலந்துக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு தான் ஸ்ரீமன் நாராயணன் பிரகடனமானது, திருமலையில் தோன்றியது. அதனால் பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இந்த சன்னதியில் நடக்கிறது. அது அடியேன் பிரார்த்தனை. நீங்கள் எல்லோரும் ஒரு ஏழை பாமரனின் பாதமும்
சன்னதியில் பட வேணுங்கிறது அடியேன் பிரார்த்தனை. காரணம் என்னென்னா, பணத்தினால சன்னதி வர்றதில்லை, பக்தினாலும் பிரார்த்தனையினாலேயும் தான் சன்னதி வர்றது. அதனால் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். இந்த உலகம் உய்யும் பொருட்டு அடியேன் பிரார்த்திக்கிறேன். இந்த உலகம் முழுவதும் இறைவனுக்கே சொந்தமானது, நமக்குன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்கிற எண்ணம் யார் ஒருத்தருக்கு வந்ததோ அவாதான் ஞானி, அவாதான் உண்மையான ஞானி, அவாதான் உலகத்துக்காக பாடுபடக்கூடியவா. இதை நீங்கள் எல்லோருக்கும் சொல்லணும். நீங்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும்னு அடியேன்